டே அப்பாவை பார்த்து காலாட்டுறதே தப்பு. காலை கீழே போடு. இதில் பொடி வரையா உனக்கு? பொடியா உள்ள போ. அம்மா அப்பா என்ன வர வர மட்டை பொடி சீக்கிரமாக தீர்ந்துடுறது. இனிமே டப்பாவாக தான் வாங்கணும். அவையும் என்ன இவ்வளோ நேரம் இங்கே வாயேன். என்னண்ணா அப்படி இப்படி ஒரு வழியாக ஒரு பெரிய சாதனையை பண்ணி முடிச்சிட்டேன்னு. என்ன நம்ம குழந்தைய தினமும் பாடசாலைக்கு ஐஷன் வரலே அதை சொல்றேலா? அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? போயிட்டு வர வழியில் மணியக்காரர் இருக்காரோன்னு அவரை பார்த்து குசலம் விசாரிச்சுட்டு கோமு பாட்டிக்கு சரி செருமாத பொறுமாத உருமாத வர வழியில் மாட்டு வண்டியில எவனோ ஒருத்தன் எதையோ எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தான். என்னன்னு போய் பார்த்தா நோட்டீஸு எங்கிட்டையும் ஒன்று கொடுத்தான். பிரித்து பார்த்தா காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாராம். என்னையும் அழைச்சிட்டார் பாரு. டே அதை இங்கே கொடு. காந்தி அக்ரஹாரம் வரைக்கும் வந்துட்டாருன்ற சந்தோஷத்தோடு அப்படியே வந்துட்டேன். இது சாதனை. சாதனையெல்லாம் சாதாரணமாக சொல்லிட முடியுமா? குடிக்க ஏதாவது கொடு. நீங்க வெற்றிகரமான விஷயம் என்னன்னு சொல்லுங்கோ. அது சாதனையா இருந்தா டிகிரி காப்பி தன்னால உங்களை தேடி வரும். அது ஒன்றும் இல்லடி, அப்படி இப்படி சொல்லி உங்கள் அப்பாவுக்கு விஷயத்தை புரிய வச்சிட்டேன்னு. ஆ நீங்க அப்பாவுக்கு விஷயத்த சொல்லி புரிய வச்சேல். குதர்க்கமாக பேசப்படாது. சந்தானம் தனி கொடுத்துன போகிறேன்னு சொன்னான். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். எங்கே போகிறேன்னு சொன்னானா? இதே தெருமுனையிலே விச்சுமாமா இருக்காரோன்னு. அதான் எப்போ பாரு பொம்நாட்டிலே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாரு. அவர் அதுக்கு தான் போகிறான். இதுவும் எனக்கு தெரிஞ்சது தான். நோக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா? நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. அவனை அப்பா கிட்ட நேராக அழிச்சுட்டு போய் விஷயத்தை விளக்கி சொல்லி அவர் வாயாலே தீர்காயுஷ்மான் பவன் ஆசீர்வாதம் பண்ண வச்சிட்டேன். நேக்கு கூட கொஞ்சம் கண்ணு கலங்கிடுத்து. அப்பா இது சாதனை. இது அவனுக்கு கூட புரிஞ்சிருக்கு. டேய் நீ பேசாமறா. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதனையா? என்ன நீ எப்படி கேட்குற? பந்தயத்தில் ஓடுறவாளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி நான் எது பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவேன். இன்னைக்கு இப்படி பேசுறியே. இங்கே பாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சேஷு ஒருத்தனால மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைண்ணா, இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு சத்த நினைச்சு பாருங்க. வாடா, ஏன் அங்கே நின்னு இருக்க? சொல்லுக்கா, ஏதோ பேசணும்யாமே. அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டு நீ கிளம்ப போற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா ஆத்மார்த்தமாக தான் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாருன்னு நோக்கு தோன்றதா? நீ இந்த ஆத்தை விட்டு போகிறத ஒரு சந்தோஷமான மங்களகரமான வைபவம்னு நீ நினச்சின்னு இருக்க. அக்கா, நிஜத்தை சொல்லணும்னா இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தர்ம சங்கடமாக தான் இருக்குது. அதனால தான் நான் அப்பா கிட்ட நேரடியாக பிரஸ்தாபிக்காமல் அத்திமேர் மூலமாக சொல்ல சொன்னேன். என்ன பண்ணுறது சொல்லு? நீயும் கொஞ்சம் அம்புஜத்தோட நிலைமையை நினச்சி பார்க்கணும் இல்லையா? சந்தானம், ஒரு ஆண் இருந்தா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். நீ இந்த ஆத்தை விட்டு போனோன்னு இருந்தா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இருந்தாலும் என் மனசுல பட்டதை நான் சொல்லிடுறேன். உன் கூட பிறந்தவங்கிற முறையில் அப்பா அடிக்கடி சொல்லுவா, அவரோட காலம் முடிகிற வரைக்கும் நாம் எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும்னு. அவரோட இந்த சின்ன ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியலன்னா அவரோட குழந்தைன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லைடா. எப்படியும் அவரோட காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில பிச்சுன்னு தான் போகிறோம். அது இன்னைக்கு இப்பவே கண்கூடா தெரியறது. சந்தானம், என்னோட தரப்புல இருந்து ஒரே ஒரு வேண்டுகோள். அது வேண்டுகோள், விண்ணப்பம், அபிலாஷை எப்படி வேணாலும் நீ எடுத்துக்கோ. எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை யோஜனை பண்ணி பாருடா. அம்புஜத்திட்ட வேணா நான் பேசுறேன். வேண்டாங்க்கா,
அது இன்னும் நிலைமையை மோசமாக்கிடும். நம்ம அத்திம்பேரையே எடுத்துக்கோ. என்றைக்காவது அவர் உன்னை விட்டு கொடுத்துருக்காரா? என்றைக்குமே வாயை திறக்காதவர் அப்பா உன்னை கடுமையான சொல்லிட்டாருன்னு எழுத்து பேசலைனாலும் தன்னோட ஆட்சேபனையை தெரிவிச்சார் இல்லையா? அதே மாதிரி தான் அக்கா. ஏதோ ஒரு காரணம் அம்புஜத்து மனசில் ஆழமாக பதிஞ்செடுத்து இப்போ போய் நான் இங்கே தான் இருப்பேன்னு பிடிவாதமாக ஆணித்தரமாக சொன்னால் அது எங்களுக்குள்ளே இருக்கிற சுமூகமான ஒரு மேலும் பாதிக்கும் இல்லையா? தாம்பத்தியமே விட்டு கொடுத்து போகிறது தானே. எந்த நிலைமையிலும் அவளை விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? யார் கண்டா காலப்போக்கில் நிலைமை மாறினாலும் மாறலாம். இதே ஆத்துக்கு நாங்கள் திரும்ப வந்தாலும் வரலாம். அவள் மனசில் ஏற்பட்டிருக்கிற விரிசல் பெருசாகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுறது. நிஜமாக சொல்கிறேங்க்கா, நான் மட்டும் என்னை விரும்பி இந்த ஆற்று விட்டு போகிறேன்னு நினைக்கிறேளா? இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை. அவள் மனசில் ஏற்பட்ட விரிசல் பெருசாகாமல் இருக்கணும்னா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் சரின்னு எனக்கு படுறது. அதனால் இதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. மனசில் எதுவும் வச்சுக்காம நான் கிளம்புற அன்னைக்கு மனசார எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புங்க. ஏமா மாமா ஆத்த விட்டு போறாளா? ஆமாண்டா, போகும்போது உன்னாண்ட சொல்லிட்டு தான் போவா. எந்த நேரத்தில் பெத்தே அவனை? உன் பதிலுக்கு கூட காத்திருக்காம போயிட்டே இருக்கான் பாத்தியா? சில சமயம் சில பேரை விட்டுத்தான் பிடிக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவையும், உன் மனசு உன் குணம் யாருக்கும் வராதிரி. சேஷு, முக்கியமான விஷயம் பேசணும், 3 பேரும் ஒன்றா வாங்க, சேர்ந்து வாங்கன்னு உத்தரவு போடாத குறையா சொல்லிட்டு இப்போ என்னமோ குறுக்கி நடுக்கி நடந்துட்டு இருக்கீர். என்ன கலகம் பண்ணலான் இருக்கீர்? உங்களை தான். நாரதர் கலகம் நன்மையில தான் முடியும். நான் இப்போ கலகத்தையோ குழப்பத்தையோ ஏற்படுத்த போகிறதில்ல. சரி, இப்போ எதுக்கு வர சொன்ன விஷயத்த சொல்லுங்க. எல்லாரையும் ஒன்றா பார்க்கணுன்னு தோணித்து வர சொன்னேன். ஏன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எப்போ அமையுமோ எப்படி அமையுமோன்னு தெரியலையே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீ கேள்வி கேட்குற, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது அப்படிதான். சந்தானம் தனியாக போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவன் ஆற்ற விட்டு போயிட்டா அப்புறம் நீங்கள் 2 பேரும் தான். அதனால் நேக்கு உங்கள் 3 பேரையும் ஒன்றா சேர்ந்து பார்க்கணுன்னு தனிப்பட்ட முறையில் தோணித்து, அதான் வர சொன்னேன். மாமா எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டா. ஆனால் அன்றைக்கி அவரை பார்க்குறச்சே அவர் கண்ணில் இருந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரிஞ்சுது. என்ன பண்ணுறது, அவர் பக்கமும் நியாயம் இருக்குது, உன் பக்கமும் நியாயம் இருக்குது. நான் அந்த பக்கமும் பேச முடியல, இந்த பக்கமும் பேச முடியல. நடந்ததை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஆக வேண்டியதை பார்ப்போம். அதனால் நான் சில முடிவுகள் எடுத்திருக்கேன். என்னது, நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்களா? நான் உங்கள் அப்பா முடிவெடுத்தா நான் முடிவெடுத்த மாதிரி இதெல்லாம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கணுமா நோக்கு? இப்போது சந்தானம் கிளம்பி போயிட்டானா அவன் பார்க்குற கணக்கு வழக்கு பொறுப்புகளை யாராவது பார்த்து தானே ஆகணும். வெங்கட்டு, சொல்லுங்க. நீ சரி வர மாட்ட. நீ இருக்கியே, நீ 4 நாக்கே மூக்கு உறிஞ்சுவியே. ஏன் சிவராமா, அந்த பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஏன் என்னாச்சு, என்ன யோசிக்கிற சிவராமா? உனக்கு அந்த பொறுப்பெல்லாம் வேண்டான்னா உனக்கும் ஜாக மாறணும்னு எண்ணம் இருந்தா தயங்காமல் என்னன்ட்டு சொல்லிடு. அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறதுலேருந்து உனக்கு ஜாக பார்த்து குடி போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சொல்லப்போனா நான் நம்ம ராகவனை பார்த்தேன். அதான் அந்த கணபதி அக்ரஹாரம் ராகவன். அவன் பக்கத்தாத்தில் யாரோ ஜாகையை காலி பண்ணுறாளாம். நல்ல மனுஷாலாக இருந்தால் சொல்லு சேஷு, குடி வைக்கலாம் அப்படின்னா. உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் சொல்லு, அவங்ககிட்ட பேசுகிறேன். இந்த பார் சிவராமா,
நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காத. பிரிவாக இருந்தாலும் அது சௌஜன்யமாக இருக்கணும். நீ அழுத்தம் சந்தானம் மாதிரி அப்படி சட்டுன்னு வார்த்தையெல்லாம் விட்டுற மாட்டியே. சேஷு, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் அபிப்பிராயத்தை கேட்டு என் உள் மனசை அலசி ஆராய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எனக்கு பொண்ணுன்னு தோணுது, நான் நேரடியாக அப்பாட்ட வெளிப்படையாக சொல்லிடுவேன். அப்படின்னா நோக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கா? நான் அப்படி சொன்னேனா? இல்லை சிவராமா, நீ சொன்ன துணி எப்படி இருந்தது? இதை பாருங்க, வார்த்தைகளை என் வாயிலேருந்து பிடுங்காதீங்க. நியாயமா பார்க்க போனா நீங்க இருக்க வேண்டிய இடம். இதை பாரு சிவராமா, இதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது. வெங்கட்டு, உன் மனசில் அந்த மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா வேணாம். உங்ககிட்ட பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. பேசினா ருக்கு கிட்ட தான் பேசணும். அவன் மனசில் என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு அவளுக்கே தெரியாது. ஷனச்சித்தம் ஷனப்பித்தம் அவ. சரி, அவளை பற்றி இப்போ எதுக்கு அனாவசியமாக பேசிண்டு? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேடா. எனக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தம்னு. அதையும் மீறி நான் செயல்படுறேன்னா அதுக்கு காரணம் மாமா மேலே நான் வச்சிருக்கிற அபிமானம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? தெரியும். ராமச்சந்திரமூர்த்திக்கு ஹனுமான் எப்படியோ அப்படி. அதே தான்டா. நான் மட்டும் இல்லைன்னா உங்கள் அப்பா அப்படியே நில குழஞ்சி நொடிஞ்சு ஒடிஞ்சு போயிடுவா. இதை பாருங்க, இந்த வார்த்தை ஜாலெல்லாம் வேண்டாம். பார்க்க போனால் சந்தானம் இந்த ஆற்றை விட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனால் அது அவன் எடுத்த முடியும், அவன் போகிறான். அதுலலாம் நான் தலையிடவும் மாட்டேன், தலையிடவும் விரும்பலை. எல்லாம் அவாவா கர்மா. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நீங்கள் ஏதோ கூப்பிட்டேன்னு ஒரு மரியாதைக்காக வந்தோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா நான் என் ஜோலியை பார்க்க போகிறேன். தேவையில்லாமல் எல்லாரோட நேரத்தையும் வீணடிச்சுங்க. வேதாந்தம் பேசிட்டு போகிறான் பார். அவனுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். சந்தானராமா, நீ ஒன்றும் அவன் பேசுனதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன நன்னா புரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிக்க வேண்டியது இருக்குது. நான் வரேன். ம். ம். நீ இங்கே தான் இருக்கியா? நல்ல வேலை. நீயும் போயிருந்தேன்னா நான் அப்புறம் யார்கிட்ட புலம்புறது? வெங்கட்டு, உனக்கு ஒரு அபாயம் இல்லாத உபாயம் சொல்கிறேன். அது அபயம் அளிக்கும், பயமே வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களா திம்பேர்? அது உனக்கு புரியாது, விடு. அது என்னன்னா வெங்கட்டு, நோக்கு சாரீரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீ என்ன பண்ணுற, இந்த ஜிஎன்பி அரியக்குடி கொனேரி ராஜபுரம் வைத்தீஸ்வர ஐயர், வைத்தியநாத ஐயர். அவர் தான் வைத்தியநாத ஐயர். இவாள மாதிரி மேடையில் உட்காந்துட்டு நன்னா கர்நாடக கச்சேரி பண்ணலாமே. வாதாபி கணபதிம் பஜே கம்பாதாபி திம்பேர், கண. அம்சத்வனி அப்படி இல்ல. வேற எப்படி? ததரி நீயும் போ. ஊதுற சங்க ஊதிட்டேன், சேர்க்க வேண்டிய சுதியை சேர்த்துட்டேன். கேட்கறதும் கேட்காததும் அவாவா இஷ்டம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என்ன தூளி மட்டும் தனியாக தொங்கிட்டு இருக்கு? அவள் தான் போயாச்சே. ஏன் தூளியை மறந்துட்டு போயிட்டாளா? தினம் ராத்திரி அம்புஜத்து குழந்தையில இந்த தூளியில் ஆட்டி தான் தூங்க வைக்கிறத வழக்கமாக்கின்னு இருந்தேன். குழந்தைகள் தான் இல்லையே, இந்த தூளியாவது இருக்கட்டும்னு நான் தான் சொன்னேன். இதை பாரு, பிராப்தம்னு ஒன்று இருக்குது. நமக்குன்னு குழந்தை இருந்தால் தானா? இந்த ஆற்றுல இருக்கிற குழந்தையெல்லாம் நம்ம குழந்தைகள் தானே? அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் விவேகம் உள்ளவா சிந்தனை. எனக்கு அந்த மனப்பக்குவம் இன்னும் வரலை. அதுவும் இல்லாமல் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த மனத்தாங்கல் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த வருத்தம் ஒரு பக்கம்னா, அப்பாவை நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசான காலத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை.
மச்சினர் ஆற்ற விட்டு போனதுலேருந்தே அப்பா அப்படியே நொடிஞ்சு போயிட்டார். தெரியும். உட்கார் உட்கார் வா. சேஷு அன்னைக்கு பேசுனது ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அவர் மனசில் என்ன வன்மமோ ஏதோ தெரில. ஆனால் ஒன்று, அவர் தான் இந்த குடும்பத்தையே பிரிச்சுன்னு இருக்கார். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. மாப்பிள்ளையோட சுபாவம் அப்படி. ஆனால் துர்குணம் கிடையாது. மற்றவாளோட மனசு எரிஞ்சு அதுக்கு ஹேதுவாக இருப்பா. மற்றவா என்ன பிரியப்படுறாளோ அதுக்கு அனுகூலமாக இருப்பாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. பாலா, பார்க்க போனால் இந்த ஆற்றுல அப்பாவுக்கு அடுத்தது நாம தான். அது மட்டும் இல்லை, மூத்த மண்ணிங்கிற பெரிய அந்தஸ்து, ஸ்தானம், பொறுப்பு இது எல்லாமே உனக்கு இருக்கு. எப்போ அம்புஜத்தோட மனசில் இந்த ஆற்றை விட்டு போகணுங்கிற எண்ணம் தோணித்தோ அப்போவே நீ அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளுக்கு புரிய வச்சு நம்மளோடய இருக்கிறதுக்கான வழியை பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்கிறது சரிதாண்ணா. சின்ன வயசுலேருந்தே நான் அடங்கி அடங்கி வளர்ந்துட்டேன். வாயிலிருந்து வார்த்தையே வராது. ரெண்டாவதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, அம்புஜத்து வளகாப்பும் போது அதெல்லாம் அப்பவே தயாரா கரைச்சி வச்சுட்டேன். பிறந்தாத்து பெரியவாளும் புக்காத்து பெரியவாளும் தான் ஆத்து சுத்தணும். பலமணி ஆர்த்தி எடுங்க. அவையும் நீ சித்த சும்மா இரு. ரோஜா, நீ ஆர்த்தி சுத்துமா. பாலமணிக்கு என்ன அவையும் ஆர்த்தி இடக்கூடாது? அஷடு மாதிரி வளராத. குழந்தை குட்டி உள்ளவா தான் ஆர்த்தி சுத்தணும். ரோஜா, நீ ஆர்த்தி சுத்துமா. சீமந்தத்துக்கு நாழியா இருக்கு. அப்போலேருந்தே என்னோட இந்த மனநிலையை நான் மறக்கணும்னு நினச்சாலும் முடியலை. நடக்கிற சம்பவம் எல்லாம் திரும்ப திரும்ப அதையே வலியுறுத்துற மாதிரி இருக்கு. அதனால தான் எல்லார்கிட்டேருந்தும் விலகியே இருக்கிறது உச்சிதம்னு நான் இப்படியே இருக்கேன். வருஷக்கணக்காக நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். நினச்சாலும் என்னால் மாற்றிக்க முடியல. என்னதான் பெரிய மண்ணிங்கிற அந்தஸ்து, ஸ்தானம், மரியாதை எல்லாம் இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிற வேதனை என்னை வாட்டி எடுக்கிறது. நீ சொல்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் நீ இப்படியே இருந்தா உன் மேலே ஒரு பச்சாதாபம் ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட பச்சாதாபம் நம்மளை இன்னும் பலவீனப்படுத்தும். அந்த எண்ணத்தை விட்டுடு. பாலா, இனிமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக சில பொறுப்புகளை ஏற்றுக்கணும். முக்கியமாக ருக்குக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். ஏன்னா சந்தானம் நம்ம போனதை பார்த்துட்டு வெங்கட்டுக்கும் அந்த எண்ணம் வரலாம் இல்லையா? ருக்குக்கு நீ தான் எடுத்து சொல்லணும். இதை பார், முதல்ல தூளியெல்லாம் எடுத்துடு. இது ஏன் இங்கே இருக்குன்னு யாரும் உன்னை கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் நினச்சிப்பா இல்லையா, என்னடா அது விசித்திரமாக இருக்கே, வெறும் தூளி ஆட்டின்னு இருக்காளேன்னு. தூளி மட்டுமா வெறுமையாக இருக்கு, ஏ வயிறும் தான். சரி சரி, கண் கலங்காத. இப்போ தானே சொன்னேன், நமக்கு எது எது அமையணும்னு இருக்கோ அதான் அமையும். அம்பிஜத்தோட குழந்தைகள் இங்கே இல்லைன்னா என்ன, நாளைக்கு ருக்குவுக்கும் குழந்தை பிறக்கும். அதான் நம்ம குழந்தைய நினச்சி வளர்ப்போம். இல்லைண்ணா, சில விஷயங்கள்லாம் புருஷாளுக்கு புரியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையிறது அவளோட தாய்மையில தான். அந்த பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிற போது அந்த எண்ணம் என் மனசுல வரக்கூடாதுன்னு வேற வேலையில என் கவனத்தை செலுத்துற. ஆனா என்னையும் மீறி சில நேரம் கட்டுக்கடங்காம சரி சரி, அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா மற்ற எந்த வேலையும் ஓடாது. அது பல உடல் உபாதைகளுக்கு காரணமாக வித்தாகிடும்.